இல்லை இந்த மாதிரி தனியார் மருத்துவமனை இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குல்ல, என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? முக்கியமான ஒரு விஷயம், கண்டிப்பா டாக்டர்ன்றவங்க கடவுளுக்கு சமம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. பட் ஒரு சில டாக்டர் பார்த்தீங்கன்னா கேர்லெஸ்ஸாக இருக்க தான் செய்கிறாங்க, மெடிக்கல் நெக்லிஜென்ட் பண்ண தான் செய்கிறாங்க. சார் ஒரு மெடிக்கல் ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்க தான் சார் செய்யும், அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. நம்ம மெடிக்கல் ஃபெயிலியர் நடக்க தான் செய்யும். ஆனால் அந்த மெடிக்கல் ஃபெயிலியர் நடக்குதுன்னும் போது பேஷண்ட்ஸை எந்த அளவுக்கு காப்பாற்றணுன்றதும் யார் கையில் இருக்குது? டாக்டர் கையில் ஃபர்ஸ்ட் இருக்கு. மெடிக்கல் ஃபெயிலியர் இல்லாமல் எந்த ஒரு ஆப்ரேஷன் நடக்காது. ஏதாவது ஒரு 100ல் ஒரு ஆப்ரேஷன் மெடிக்கல் ஃபெயிலியர் நடக்க தான் செய்யும். இப்போ இந்த பெண்ணுக்கு நடந்த மெடிக்கல் ஃபெயிலியராக இருந்தாலுமே இவங்க அதுக்கப்புறம் அதை ஒழுங்காக பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு இந்த பெண்ணு உயிர் பொழைச்சிருக்குமே. என்ன சொல்கிறாங்க, செகண்ட் ஹாஸ்பிட்டலில் 4 மணி நேரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தாலே இந்த பொண்ணு உயிர் பொழைச்சிருக்கோன்றாங்கல்ல. அப்போ அதை பண்ணி இருந்திருக்கலாம்ல. நீங்கள் மெடிக்கல் நெக்லிஜென்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க உண்மையாவே மெடிக்கல் ஃபெயிலியர் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்து இந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கான வேலையை பண்ணியிருப்பீங்க. பட் நீங்க பண்ணது மெடிக்கல் நெக்லிஜென்ட். நீங்க மெடிக்கல் நெக்லிஜென்ட் பண்ணதுனால தான் நீங்க எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கீங்க. கரெக்டுங்களா? ஸோ இதுக்கு வந்து சட்ட ரீதியாக பார்க்குறீங்கன்னும் போது அந்த பெண் இறந்தே போயிட்டாங்கன்னும் போது சட்ட ரீதியாக நீங்கள் சட்டமாக பார்க்குறீங்க அப்படின்னும் போது அவங்க பண்ணது ஒரு கிரிமினல் ஆக்ட். போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். வீட்டார சேர்ந்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போது அந்த குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல் மேலேயோ டாக்டருக்கு மேலேயுமே எஃப்ஐஆர் ஃபைல் ஆகும். எஃப்ஐஆர் ஃபைல் ஆகி கோர்ட்டில் ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு தீர்ப்பு வரும். இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கன்சூமர் கோர்ட்டில் தாராளமாக கேஸ் ஃபைல் பண்ணலாம்.